ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ வீடியோ ரொம்ப நாளாக போட முடியல. என்னாச்சுன்னா ஒர்க் நிறையா இருக்கிறதுனால வீடியோ சரியாக எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒர்க் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் எங்கே வந்துச்சுன்னா துறைப்பாக்கம் கிட்டே வந்துச்சு. 2 பாத்ரூமுக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா ஃப்ரீ கேப் இல்லாத அளவுக்கு டைல்ஸ் கொடுத்தாங்க. அது வழியாக ஊறி வால் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. போய் செக் பண்ணோம். அவன் என்ன சொல்லிட்டாங்க, ஓவரால் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு எங்களே போட சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஜாயிண்ட் எல்லாமே 2 mm நல்லா டெப்த்தாக கட் பண்ணி வச்சுட்டோம். கட் பண்ணிட்டு கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இந்த டாய்லெட்டை சுற்றியும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் ப்ளோயர் வச்சு ஃபுல்லாக அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் ஹேர் ப்ளோயர் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரோட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ இது எடுத்தேன். ஸோ ஒன்னொரு பாத்ரூமும் நான் எப்படின்னு ப்ராசஸ் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரேட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறையா பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரேட்டை சொல்லுங்கன்றாங்க. நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு பாத்ரூம்க்கு டைல்ஸ் தட்டிங்க்கு எவ்வளோ ஆகும், ஜாயிண்ட்டை கட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கீழே க்ரவுட் ஃபில் பண்ணுறது, அது லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகும் நான் கிளியராக போட்டிருப்பேன். வித் மெட்டீரியல் வித்தவுட் மெட்டீரியல் நான் போட்டிருப்பேன். ஸோ இதோட கிளியராக யார் போடுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ப்ளீஸ் யாருன்னா டவுட்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேபி என்னால் கால் எடுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு பாத்ரூம். ஆஃப்டர் க்ரவுட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக சேம் கலர். அடுத்த பாத்ரூம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது செகண்ட் பாத்ரூம். சேம் நீங்கள் ஃபஸ்ட் ஒன் பார்த்தத விட செகண்ட் கொஞ்சம் பெருசு. அதுமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேட்டு ஹெவியாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறது தான், ஏன்னா அது பண்ணுற ப்ராசஸ் பாருங்கள் எவ்வளோ வேலை எடுக்குதுன்னு. இல்லை உங்களுக்கு டைல்ஸ் ஜாயிண்ட்டை தட்டணும் ஆள் இருக்காங்க, நீங்களும் கட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் க்ரவுட்டிங் மட்டும் வந்து போட்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு ஓவராலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா A to Z ஃபுல்லாக வேலை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். அதனால தான் நான் கேட்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஜாயிண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 mm கட் பண்ணி வச்சுருப்பேன். இது ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் ப்ளோயர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ரவுட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு சென்னையில் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிவிட்டுரும். இந்தமாரி உங்கள் பாத்ரூம் லீக்கேஜ் ஆகுது, வால் லீக்கேஜ் ஆகுது, கீழே இல்லை சீலிங் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவுட்டர் சர்வீஸில் எங்கேயும் பண்ணுறதில்ல. ஏன்னா போயிட்டு வர செலவு எங்களுக்கு இதிலே சரியாக போயிட்டுது. அதனால் சென்னை மட்டும் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் அதிகமாக வரும்போது தான் நாங்கள் வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கார்னர்லேருந்து எண்டு ஃபுல்லாகவே நாங்கள் க்ரவுட்டிங் போட்டு அந்த கலர்லேயே போட்டு வச்சுருவோம். ஆனால் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இதை பாருங்கள், கிட்ட காட்டுறேன். இது மேக்ஸிமம் போட்டால் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 years மேலே வரைக்கும் நல்லா உழைக்கும். உங்களுக்கு எந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பார்ப்பீங்க.